துவக்கமாக வாகை தமிழ்ச்சங்கம் மழலையர் மன்றம் ஒருங்கிணைப்பாளர் தன்யா அவர்கள் வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். தமிழின் இனிமையையும் பெருமையையும் உலகறிய செய்யும் தமிழ் தாயை பணிவுடன் போற்றி எங்கள் பெருமைக்குரிய வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் இன்றைய விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பட்டிமன்றத்தின் சிந்தனை தூண்டும் தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு சாதகமா அல்லது பாதகமா? இந்த தலைப்பை ஆழமாக ஆராய்ந்து தகுந்த தீர்ப்பை வழங்கவிருக்கும் மாண்புமிகு நடுவர் அம்மா மஞ்சுளா அம்மா அவர்களை மனமார்ந்த மரியாதையுடன் வரவேற்கிறோம். அவரது வழிகாட்டுதலுடன் இன்றைய பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற வாழ்த்தி மீண்டும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய தன்யா அவர்களுக்கு மனம்தார்ந்த நன்றி. பட்டிமன்றத்தின் நேரம் இது. அம்மா, பட்டிமன்றம் தொடங்கலாம் அம்மா. அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. தமிழ்ச்சங்கம் இயக்குனர் மாண்புமிகு திரு மனோஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த சபையில் பட்டிமன்றத்தில் பேச வந்துள்ள பேச்சாளர்கள் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், எல்லா அமைப்புகளுக்கும், எல்லா மன்றத்திற்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ இன்றைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு சாதகமா பாதகமா அந்த தலைப்பில் பட்டிமன்றம் நிகழ்விற்கு பேச வந்துள்ள திருமதி மாலதி அனந்த பத்மநாபன், சாதகமே என்ற அணியில் பேச வந்துள்ள செல்வன் சங்கரபாண்டி, செல்வி சித்தரா என்ற அணியில் சாதகமே என்ற அணியில் பேச வந்துள்ள அன்பு பேச்சாளர் அவர்களுக்கும், பாதகமே என்ற அணியில் பேச வந்துள்ள திருமதி வசந்தி அம்மா அவர்களுக்கும், திருமதி மோனிஷா அவர்களுக்கும், செல்வன் நற்றமிழ் நரேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஏஐ பாரம்பரியம் இணைப்பதில் செயற்கை நுண்ணறிவு ஒரு புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஏஐ தொழில்நுட்பம் தாய்மொழி கல்வியை மேம்படுத்துவதற்கும், அதனை விரிவுபடுத்துவதற்கும், கற்றலுக்கான தனித்துவமான வாய்ப்புகளை வழங்குவதற்கும் பல்வேறு வழிகளை வழங்கிட்டு இருக்குது. கல்வித்துறையில ஏஐயின் செல்வாக்கு ரொம்ப குறிப்பா சொல்லணுமா ரொம்ப ஆழமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கின்ற முதலில் பேச வந்துள்ள திருமதி மாலதி அனந்த பத்மநாபன் வரவில்லை இல்லைங்களா? அவர்களுக்கு பதிலாக நான் கூறுகிறேன். அதாவது செயற்கை நுண்ணறிவு மனிதன் தனக்கு இணையான ஒன்றைத்தான் உருவாக்குது. இது மனிதனுக்கு பலவாறு பயன்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா ரோபோ முதல் மருத்துவமனையின் பல செயல்பாடுகளும் இத்தகைய செயற்கை நுண்ணறிவு பணி நம்மளுக்கு அளப்பரியது. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாம நிறைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஒரு தொண்டாவே இருக்கலாம். அதாவது ஜெமினின் ஒரு செயற்கை நுண்ணறிவானது கூகுள்ல போய் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம். ஜெமினி தளத்துல நம்ம தகவல்களை தேடுவதற்கும், மொழிபெயர்ப்பை கதையை உருவாக்குவதற்கும், உரை உருவாக்குவதற்கும், படைப்பாற்றல் என இன்னும் பிற பயன்பாடுகளும் பயன்படுகின்றன. இந்த கூகுள் நிறுவனம் நிர்வகிக்கும் இலவசம் மற்றும் கட்டண சேவை கொண்ட செயற்கை நுண்ணறிவு தளமா தான் இது செயல்பட்டு இருக்கு. அதாவது இப்ப ஏஐ மென்பொருள்ல 5000த்துக்கும் மேற்பட்ட பயனுள்ள பல தரவுகள் பயன்படுத்தி கொள்ற வகையில நம்ம உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மென்பொருள் எல்லாம் இலவசமாக கட்டண சேவையிலும் பயன்படுத்தி கொள்ள இயலும். அதற்கு சான்றாக தான் மனிதன் உருவாக்க கையெழுத்துகள், சிறந்த கட்டுரைக்கான தேடல்கள், ஆலோசகர், கட்டுரை திருத்த பணிகள், வலைப்பு உருவாக்கங்கள்,
விளக்கப்படங்கள் உருவாக்குறது, வலையொலி சார்ந்த கருத்தாக்கங்களை உருவாக்குறது, சமூக வலைதளங்களில் கவனம் பெறுவதற்கும், சிறந்த குறுஞ்செய்தி அனுப்புவதற்கான களமாகவும், சமையல் சார்ந்த குறிப்புகளை வழங்கும் களமாகவும் என எல்லா செயல்பாடுகளும் ஒரே ஏஐ இணையதளத்திலேயே நம்ம பயன்படுத்திக் கொண்டுட்டு இருக்கோம். அதாவது பயனாளர்கள் வந்து அந்த இசையுடன் கூடிய பாடல்களை உருவாக்குவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு தளம் வந்து உதவுகிறது. நான் அதாவது நம்ம வந்து உள்ளீடாக கொடுக்கப்பட்ட அந்த பாடல் வரிகள்லாம் நமக்கு சரணம், பல்லவி என நமக்கு தேவையான இசை தொகுப்புகள் மூலமாகவும், ஆண், பெண் குரல் என நமது விருப்பத்திற்கேற்ப வழங்கவும் இந்த ஏஐ தளம் வந்து விளங்குகிறது. கீழ் கீழ் ழி ஏஐ நுண்ணறிவை பயன்படுத்தி இன்று பல கல்லூரி, பள்ளி பாடல்கள், இறைவணக்க பாடல்களும், பிறந்தநாள் வாழ்த்து பாடல்கள் என காப்புரிமை பிரச்சனை இல்லாம வழங்கும் இந்த ஏஐ தளமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து வியப்புக்குரிய ஒரு வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த திரையுலகில வந்து மறைந்த பிரபல பாடகர்களின் குரல்களைப் போன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பாடல்கள் திரைப்படங்களில் வெளிவருவதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனிதரை போற்றும் அல்லது மனிதனால் செய்ய இயலாத பணிகளையும் செயற்கை நுண்ணறிவி ஏஐ என்னும் மென்பொருள் தங்கள் பணிகளை செவனே செய்து வருகிறது. அனைத்து ஏஐ மென்பொருள்களிலும் பல மொழிகள் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில தான் ஏஐகளில் தமிழ் பயன்பாடு என்பது எளிமையான வகையில பயன்படுத்தக்கூடிய வகையில இருந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் வந்து செயலிகள் மூலமும் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளது அமைக்கப்பெற்றுள்ளதுன்னு நாம வந்து பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை வந்து நம்ம உணர்த்துறோம். அந்த நரம்பு வலைகளின் செயல்பாடு, செயற்கை நரம்பு வலைகளின் செயல்பாடு வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம பொதுவாக கணினி கற்றல் இருக்குல்ல, மெஷின் லேர்னிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு துறையில முக்கியமா நம்ம பயன்படுத்துறோம். அதற்கு முக்கிய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்சி புரிதல், அதாவது இமேஜ் ரீகனைசேஷன், செயற்கை நரம்பு வலைகள், காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப முக்கிய கருவியாக இது இருந்துட்டு இருக்கு. இயல்பு நிலையில மொழி செயலாக்கம் வந்து மொழி அணுகுமுறைகள், உரையாடல்கள், மொழிபெயர்ப்புகள் போன்றவற்றுக்கான செயல்பாடுகள் செயற்கை நரம்பு வலைகளின் உதவியுடன் நம்ம மேம்படுத்திட்டு இருக்கோம். சுய கற்றல் மற்றும் முன்கணிப்பு, செயற்கை நரம்பு வலைகள் தரவுகளிலிருந்து கற்றுக்கொண்ட நம்ம புதிய முடிவுகளும் வழிகாட்டிட்டு இருக்குது. ஆரோக்கிய பராமரிப்பு, மருத்துவத்துறையில செயற்கை நரம்பு வலைகளின் பயன்பாடுகள் தீவிரமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. பொருளாதார மேம்பாடு வந்து வணிக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய முன்னேற்றங்களையும் செயற்கை நரம்பு வலைகளின் மூலம் நாம முன்னெடுக்க முடிகிறது. மொழிபெயர்ப்பு துறையில ஏஐயின் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு வந்து இப்ப தமிழ்ல தனித்துவமான மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. பணிகளை துவக்கிட்டு இருக்காங்க. பிற மொழிகளில் உள்ள இலக்கிய நூல்களெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றாங்க. அதுபோல கூகுள் டிரான்ஸ்லேட் மற்றும் நகலான சேவைகள் உலகத்தில் உள்ள எந்த மூலையிலும் தமிழரை நம்ம தமிழ் மொழியில தொடர்பு கொள்றதுக்கும் அது செய்ய வசதியா இருக்குது. கலை மற்றும் உருவகப்படுத்துதல் பார்த்தீங்கன்னா, செயற்கை நரம்பு வலைகள் கலைத்துறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்குது. உருவகப்படுத்துதல் மற்றும் கலை மதிப்பீடு போன்ற செயல்களின் செயற்கை நரம்பு வலைகள் வந்து மிகவும் பெரும் பங்கு வகிக்கிறது. இவை கலைஞர்களின் படைப்புகளை வேறு அணுகுமுறைகளில் உருவாக்க உதவிகரமா இருக்கிறது. கலை படைப்புகள், இசை, எழுத்து, திரைப்படம், கதை போன்ற பல வகையிலான கலைப்படைப்புகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். செயற்கை நரம்பு வலைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் புதுமையான கலை கருவியாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து செயற்கை நுண்ணறிவின் நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது. செயற்கை நுண்ணறிவுல வந்து மருத்துவத்துல நோய் கண்டறியறதுக்கும், வணிகத்துல செயல்திறனு, சைபர் பாதுகாப்பு போன்ற துறைகள்ல வந்து புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்குது. இது துல்லியமான பகுப்பாய்வு மற்றும் பணிகளை வந்து தானியப்படுத்துவதன் மூலமாகவும் நமக்கு நன்மை தான் தருது. இருப்பினும் இது வந்து வேலை இழப்பு, தரவு, தனி உரிமை மீறல்கள், நெறிமுறை சிக்கல்கள்,
சார்பு நிலை, அதிக செலவு மற்றும் தன்னாட்சி ஆயுதங்கள் போன்ற அபாயங்களையும் இது கொண்டுட்டு இருக்கு. இது சமூகத்துல பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன் அம்மா. அடுத்தது பேச்சாளர் பாதகமே என்ற அணியில் பேச வந்துள்ள அன்பு பேச்சாளர் திருமதி வசந்தி அம்மா இருக்கீங்களாம்மா? அம்மா அன்மியூட் பண்ணிட்டு இருக்கம்மா. பேசுங்கம்மா. வசந்தி. இருக்கம்மா. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? வசந்தி அம்மா வாருங்கள். வாருங்கள். வாழ்த்துக்களை தாருங்கள் வணக்கம். அம்மா. நன்றி அம்மா. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி எங்களை காத்து வழிநடத்தும் இறைவா, பாதம் பணிந்து தரணி போற்றும் வேதனை செம்மொழியாகிய கன்னித்தமிழே, உம் தார் வணங்கி தமிழை சுவைத்து தமிழை நேசித்து தமிழால் வளர்ந்து தமிழால் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரியான நிறை காட்டும் துலா கோலினை மனக்கையில் பிடித்து சரியாக தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு பாதகமே. நடுவர் அவர்களே, ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இது நமக்கு அவசியமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமை வாய்ந்த இலக்கண வளம் கொண்ட சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழி. உடலின் அத்தனை நோய்களுக்கும் மருந்தும் தீர்வும் உணவே மருந்தென உலகிற்கே மருத்துவம் தந்தவன் தமிழன். தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலும் தொழில்நுட்பமே வியக்கும் வண்ணம் கோயில், சிலைகள், கட்டடக்கலை என அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவன் தமிழன். அண்ட சராசரங்களையும் அணுவையும் அறிவியலையும் பிடித்து அறிந்தவன் தமிழன். காற்றுக்கும் மழைக்கும் கூட வீசும் திசையை கொண்டு பெயர் வைத்தவன் தமிழன். இப்படி எல்லா துறைகளிலும் தனித்தடம் பதித்து உலகையே வியப்புற செய்த வித்தைக்கு வித்தகனானவன் தமிழன். அப்படிப்பட்ட சிறந்த நுண்ணறிவு பெற்ற நாம் இன்று இந்த செயற்கை நுட்பத்தால் இழந்தவை எவை தெரியுமா? நடுவர்களே, பட்டியலிடுகிறேன், கேளுங்கள். சிந்தித்து செயல்படும் ஆற்றலனை இழந்து விட்டோம். நாம் செய்ய வேண்டியதை எந்திரத்தில் பிரித்து கடமை பொறுப்புகளை துறந்து விட்டோம். சுயத்தை இழந்து விட்டோம். செயலிகளின் அடிமைகளாகிவிட்டோம். 6ஆம் அறிவான பகுத்தறிவை பெற்ற நாம் 5 விலங்கினமாய் மனிதத்தை மறந்து விட்டோம். எந்திரங்களோடவே வாழ்ந்து எந்திரமாகிவிட்டோம். உடல் உழைப்பை மறந்து வசதியை மட்டும் பெருக்கி நோய்களை அதிகமாக்கி ஆயுளை குறைத்து விட்டோம். இயற்கையை மறந்து செயற்கையை போற்றி இயற்கைக்கு எதிரியாகிவிட்டோம். பகட்டுக்கு ஆசைப்பட்டு பாரம்பரியத்தை தொலைத்து அகதிகளாகிவிட்டோம். எதிர்கால தலைமுறைக்கு வேலை வாய்ப்பை ஒழித்து விட்டோம். இப்படி விட்டோம் 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 என அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஏஐ நுட்பத்தால் எத்தனை அபாயங்கள் மற்றும் விபரீதங்களை நாம் சந்திக்கிறோம். பயன்பாட்டிற்காக வந்த அலைபேசியே இப்பொழுது ஆபத்தான கருவியாகிவிட்டது. அலைபேசியை பார்த்தாலே பணம் போகும், அலைபேசியை தொட்டாலே உயிர் போகும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தொழில்நுட்பம் என்பது மனிதனின் சுமையை குறைக்கத்தானே தவிர அதிகரிக்க அல்ல. செயற்கை நுண்ணறிவு விதித்து மனிதத்தை செய்கிறது. இறுதியாக நெஞ்சை உலுக்கிய ஒரு செய்தியை பதிவு செய்து முடித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். அதில் வில்லனாக வருபவர் ஏஐல ரொம்ப எக்ஸ்பர்ட். இதயத்தில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணத்தான் பேஸ் மேக்கர் என்னும் இதய முடுக்கி கருவியை டாக்டர் வைக்கிறாரு. ஆனா இது கூட உயிர் போகிற பிரச்சனையை ஏற்படுத்துமானா? ஆமா. ஏஐ தொழில்நுட்பம் தெரிஞ்ச அந்த வில்லன்
அந்த நபருக்கு தெரியாமலேயே அலைபேசியில ஏஐ மூலமா அதை சுலபமா கண்ட்ரோல் செஞ்சு இதயத்தை அதிகமா துடிக்க வச்சு இதயத்தை வெடிக்க வச்சு இறக்க செய்கிறான். இதெல்லாம் கூட சாத்தியமாகிறது ஏஐயினால் இப்பொழுது. இனி வரும் காலங்கள், இனி வரும் சமுதாயத்தை நினைத்தாலே நிச்சயம் மிகவும் பயமாக இருக்கிறது. இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினால் எந்த அளவு நாம் அறிவோம். தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்பது, தீய செயல்களை விளக்குவது நன்மை பயக்கும் என்பது வள்ளுவன் வாக்கு. செயலிகள் நம் செயல்களை பாதிக்குமானால் அது எதற்கு? இயற்கையோடு இயந்து இயல்பாகும் வாழும் வாழ்க்கையே அனைவருக்கும் வாழணும் என்ற மாயையில் சிக்கி விடாதீர்கள். ஏஐ நிலைக்கு தள்ளிவிடும். அது மனிதத்தை மெல்ல மெல்ல கொன்றுவிடும் என்பதே நிதர்சனம். ஒரு குட்டி கவிதை. மனிதம் மறந்த மனிதனை ஆட்சி செய்கிறது அவன் உருவாக்கிய இயந்திரம். மனிதா, இது உன் விதியா? நடுவர் அவர்களே, செயற்கை நுண்ணறிவு என்பது பாதகமே என்ற தீர்ப்பினை தீர்ப்பாக வழங்கி நம் வருங்காலத்தை காப்பீர்கள் என்ற நிறைவுடன் இங்க பேச இனிய வாய்ப்பினை அளித்த வாகை மாணக்கர் மன்றத்திற்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நன்றியினை விடைபெறுகிறேன். கருத்துக்கள் மிகவும் அருமை அம்மா. சிக்கி விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏஐ தொழில்நுட்பத்துல சிக்கி விடாதீங்கன்னு உங்க கருத்துக்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. அடுத்ததாக பேச வருகிறாங்க செல்வன் சங்கரபாண்டி. வாருங்கள் செல்வன் சங்கரபாண்டி, உங்கள் கருத்து. சித்தமெல்லாம் சிவமயம். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த வாகை தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, பேராசிரியர்களே மற்றும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு சாதகமா பாதகமா? சாதகம் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். அம்மா, தமிழ் கடல் போன்றது. அத்தமிழை கற்பதற்கு இவ்வாயுள் காலம் பத்தாது. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவின் துணையுடன் நாம் அனைத்து விதமான தமிழ் நாவல்களையும் சிறுகதையையும் நாம் கற்க முடியும். அதே போன்றுதான் படிப்பதற்கு மட்டுமல்ல, எந்த அறுவை சிகிச்சைகளுக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. அன்று கூறினார், இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூபிஎஸ்சி தேர்வில் ராஜேஸ்வரி என்கிறவர் 2வது மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, நான் இந்திய அளவில் 2வது இடம் யூபிஎஸ்சி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய பங்கு மிகுதியாக இருக்கிறது, அதனால் தான் நான் 2வது இடம் பெற்றிருக்கின்றேன் என்று கூறினார். அதே போன்றுதான் பல வகையான திருட்டுக்கள், பல வகையான கொலை குற்றங்கள் இந்த இந்தியாவில் நடைபெறுகிறது. அதனை தவிர்ப்பதற்கும் அவற்றை கண்டறிவதற்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு மிகுதியாக பயன்படுகிறது. அதே போன்றுதான் நம்ம இன்றைய காலகட்டத்தில் மிகுதியான பெட்ரோல் விலை போரின் காரணமாக விலை ஏற்றி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் எரிவாயும் ஏறிக்கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் பேருந்துகள், விமானங்கள் ஓடுவதற்கே கேள்விக்குறியாக வண்ணம் இருக்கிறது. அதை தவிர்க்க செயற்கை நுண்ணறிவின் மூலம் பேட்டரி என்னும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பேட்டரி பேருந்துகள் இயக்கப்படுகிறார்கள். அவற்றை பயன்படுத்தி நாம் சிரமமின்றி கிராமப்புறத்தில் வசிக்கும் கிராம மக்களுக்கு உதவ வேண்டும் என்னும் எண்ணத்தில் அதை நாம் பயன்படுத்தலாம். அதே போன்றுதான் நாம் செயற்கை நுண்ணறிவின் மூலம் பல வகையான செய்திகளை நாம் உரையாடலாம். இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியரிடம் உரையாடும் விதமும் அதிகமாகிவிட்டது. ஆசிரியர்களுக்கும் பல சுமைகள் இருக்கிறது.
அவற்றை தவிர்க்கும் விதமாக இந்த செயற்கை நுண்ணறிவை நம்மளுடைய குரோம் என்று புலனத்தில் நாம் செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அவற்றை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக ஆசிரியரிடம் நேரடியாக 24 மணி நேரம் நாம் உரையாடுகின்ற ஒரு பாணி இங்கே நமக்கு கிடைக்கிறது. அதே போன்றுதான் இன்று நாம் இப்படி உங்களிடம் பார்க்காமல் என்னுடைய மனதிற்கு இருக்கக்கூடிய செய்திகளை திரட்டி நான் கூறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு முக்கிய பலனாக இருப்பது செயற்கை நுண்ணறிவு. நான் 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு துணை நிற்பது இந்த செயற்கை நுண்ணறிவு. நான் தமிழ் முதுகலை படித்திருக்கின்றேன். அதிலே அறியப்படாத செய்திகளையும் உருக்கமான செய்திகளையும் ஆசிரியருக்கே தெரியாத செய்திகளையும் இந்த செயற்கை நுண்ணறிவு எனக்கு மிகுதியாக துணை நிற்கிறது. அதே போன்றுதான் இன்றைய காலகட்டத்தில் மிகுதியான முதியோர்கள் இருக்கிறார்கள், மிகுதியான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய உந்து சக்தி மிகுதியாக இருக்கிறது. அவர்களுக்கு துணை புரியவும் அறியாத விஷயங்களை தெளிவுபடுத்தவும் இந்த செயற்கை நுண்ணறிவு மிகுதியாக பயன்படுகிறது. அதே போன்றுதான் இந்தியாவில் குறிப்பாக டெல்லி பகுதியில் காற்று மாசுபாடு மிகுதியாக ஏற்படுகிறது. அந்த காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு இயற்கையான காற்றினை பெறுவதற்கும் அது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அறைக்குள் காற்று வர வேண்டும், அந்த அறைக்குள் இந்த மனிதர்களுக்கு இயற்கையான முறையில் காற்று வேண்டும் என்று சொன்னால் அந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் அந்த திசை பக்கம் அந்த வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே என்று சொல்லக்கூடிய வகைகளை திசை பக்கம் அந்த காற்றினை மையமாக வைத்து இயற்கை காற்றை வாங்குகிறார்கள். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் செயற்கை நுண்ணறிவு என்பது மிகுந்த பலன் அளிக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு இல்லாத ஒரு பாணியில் தான் நம்முடைய வரலாற்று சின்னங்களும் வரலாற்று தொல்லியல் பொருள்களும் அகழ்வாய்வுகளும் குறிப்பாக பல வகையான நாலடியார் 14 கணக்கு என்று பல வகையான சங்க இலக்கிய நூல்கள் பரிமையுற்றது. இதே போன்று அக்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு இருந்தால் அனைத்தும் பாதுகாத்த வகையிலே இருக்கும், மற்றவர்களுக்கும் உதவிகரந்தமாக இருக்கும். அதே போன்றுதான் சொல்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பேருந்து பயணமாக இருக்கட்டும், நம்மளுடைய வல்லரசு அமெரிக்கா நாடு வல்லரசு நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி? அவருடைய செயற்கை நுண்ணறிவு பாங்கு 100% தேர்ச்சி அடைந்த நிலையிலே இருக்கிறது. அதே போன்றுதான் இந்தியா நாடும் செயற்கை நுண்ணறிவு என்பது மிகுந்த பாதுகாத்த வகையிலே இருக்க வேண்டும், அனைவராலும் பயன்படுத்த வகையிலே இருக்க வேண்டும். அந்த பயன்படுத்தின் விளைவாகத்தான் யூபிஎஸ்சி தேர்வில் நான் முன்பு கூறியது போதுதான் மிகவும் கடுமையான தேர்வு, இந்தியாவிலேயே கடுமையான தேர்வு யூபிஎஸ்சி. அந்த தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு முக்கிய பங்கு செயற்கை நுண்ணறிவு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போன்றுதான் என்னுடைய ஆசிரியர்களும் ஆசானியரிடம் கேட்டேன், செயற்கை நுண்ணறிவு என்பது மிகுந்த பலன் அளிக்கும், நீயும் செயற்கை நுண்ணறிவை செய்யலாம், மற்றவர்களுக்கு உதவலாம் என்றும் அவர் கூறினார்கள். செயற்கை நுண்ணறிவு இப்பொழுது நாம் இருக்கிறது என்று இருக்கிறது. அதனால் தான் இப்படி நம் பட்டிமன்ற உரையாடலை நாம் நிகழ்த்துகின்றோம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பழங்கால சின்னங்கள் தொல்லியல் பொருள்கள் என்று நாம் கூறினோம், அவற்றை அனைத்தையும் இந்த செயற்கை நுண்ணறிவில் புகட்ட வேண்டும். அவற்றை புகட்டுகிறார்கள், அது சாதகமாகவே அமைகிறது. அதே போன்றுதான் நம்மளுடைய பல சுமைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் பல வேலைகளை செய்கின்றான், ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டிருப்பவன் மனிதன் அல்ல, பல வேலைகளில் ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய ஆயுள் காலத்தை மற்றவர்களுக்காக போதிக்க வேண்டும். அவற்றை போதிக்க இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. ஒரு வேலையை செய்து கொண்டு 24 வேலைகளும் செய்ய துணை நிற்பது இந்த செயற்கை நுண்ணறிவு. நம் செயற்கை நுண்ணறிவை வெறும் பாதகம் என்றே நாம் எண்ணக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய சாதகங்களையும் அதன் இருக்கக்கூடிய துணைகளையும் அதன் இருக்கக்கூடிய அந்த உந்து சக்தியும் நவீனத்துவத்தையும் நாம் கண்டறிய வேண்டும். குறிப்பாக சொன்னால் மேலை நாடுகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய இந்தியானது அரசு பொதுத் தேர்வில் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய முடிவுகள் 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகிறது. ஆனால் அப்படி தேவையில்லை. ஏஐ மூலமாக நாம் இந்தியாவிற்கும் அது கொண்டு வந்தால் 1 நிமிடத்தில் அதனுடைய முடிவை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு அறையில் இருக்க வைத்து அந்த அறையில் அந்த
அந்த அந்த அந்த பயிற்சியாளர் அல்லது அந்த வேலையாளர்களை இருக்க வைத்து அதற்கு தேவையான அந்த அவற்றினுடைய அந்த டேட்டா அது அவனுடைய மைண்ட்ல அவனுடைய பிரெயின்ல இருக்கா அப்படிங்கிறது few of second in a minutes for in a result அதை வழங்குகிறது. அதே போன்றுதான் இன்று நம் கல்லூரியில் பருவத் தேர்வு எழுகின்றோம், 3 மணி நேரம் எழுதுகின்றோம். வேலை நாடுகளில் அப்படி அல்ல. மிகுதியாக ஏஐ மூலமாக மிகுதியாக 2 நிமிடம் 5 நிமிடம் மட்டுமே எழுதுகிறார்கள். அவற்றை நாம் உற்று நோக்க வேண்டும். சிறிய நேரத்தை எப்படி மிச்சப்படுத்துவது என்பதை எண்ண வேண்டும். ஒரு வேளையில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டால் அந்த வேளையில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள கூடாது. அதுக்கு தகுந்தவாறு பல வேலைகளை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை மிகச்சிறந்த தலைமை பண்பை ஆக்குவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு உதவுகிறது. அதே போலதான் இந்தியா பிரதமர் அவர்கள் கூறினார்கள், செயற்கை நுண்ணறிவை நான் பயன்படுத்துகின்றேன், வல்லரசு நாடு இந்திய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று சொன்னால் செயற்கை நுண்ணறிவு மிகுந்த பலமளிக்கிறது, அதற்றை மக்கள்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய ஆவா என்று கூறினார். அவற்றை நாம் பயன்படுத்தி இந்த நவீனத்துவத்தை மேன்மையாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறியாத தெரியாதவர்களுக்கு பரப்பி செயற்கை நுண்ணறிவை போற்றுவோம் போற்றுவோம். நடுவர் அவர்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மியூட்ல இருந்து எடுத்துட்டு பேசுங்க நடுவர் அவர்களே. அம்மா மியூட்ல தான் இருக்கு. செயற்கை நுண்ணறிவுல 2வது இடம் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு என்று சுந்தரபாண்டிய தம்பி கருத்து வச்சிருக்காங்க. அருமையா பேசுனீங்க. தமிழ் ரொம்ப கடல் போன்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த இது தொல்காப்பியம், தொல்லியல் துறையில அகழ்வாராய்ச்சி, சங்க இலக்கியம் அதெல்லாம் பறி போயிடுச்சு. அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் போயிருக்காது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க தம்பி. சூப்பர், அருமை. அப்புறம் நம்ம ஆசிரியருக்கு தெரியாத செய்தியெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவுனாலதான் நம்மளுக்கு தெரியப்படுத்துது, துணை நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதுகலை அதுக்கெல்லாம் இந்த செய்திகள்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவினாலதான் நம்மளுக்கு துணை நிற்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க தம்பி. அப்புறம் காற்று மாசுபாடை குறைக்கிறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம்தான் இந்த 4 திசைகளிலும் நம்மளுக்கு இயற்கை காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மூலமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேட்டரி இந்த ஏஐ மூலமா தலைமை பண்பு ஆக்குவதற்கும் இந்த ஏஐ தான் துணை நிற்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் நாவல், சிறுகதை எல்லாம் கற்கிறதுக்கு, அறுவை சிகிச்சை பண்றதற்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப துணை புரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் போரின் காரணமாக விலைவாசிலாம் ஏறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஏஐ மூலமா நேரத்தை எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திருத்தும் பணி, கரெக்ஷன் ஒர்க் எல்லாம் சீக்கிரம் இந்த ஏஐ மூலமா பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. மிகவும் அருமை தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தது பேச வந்திருக்கிறது. நன்றி அம்மா. நன்றி தம்பி. அடுத்தது திருமதி மோனிஷா அவர்கள், பாதகமே என்ற அணியில் பேச வந்துள்ள மோனிஷா அவர்களை வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. நான் பேசுவது கேட்கிறது அம்மா? கேக்குதுமா, பேசுங்கம்மா, கருத்துக்களை தாருங்கள் அம்மா. வருகிறேன். அறிவை தந்த மொழி அழகு. அம்மா கேட்கிறதுங்களா? கேக்குதுமா, தெளிவா கேக்குது. அறிவை தந்த மொழி, அன்பை ஆயுதமாக கொண்ட என் தாய்மொழியாகிய தமிழையும் என் தாய் தந்தையினரையும் வணங்கி, மேலும் பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் வாகை தமிழ் சங்கத்தின் பல்வேறு வெற்றி வாகைகளை சூடிக் கொண்டிருக்கும் நம் வாகை தமிழ்ச்சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்றைய தலைப்பு செயற்கை நுண்ணறிவு சாதகமா அல்ல பாதகமா?
நடுவரே, நான் என் விவாதத்தை துவங்குவதற்கு முன்பு எனக்கு ஒரு சந்தேகம். இது என்ன காலம்னு தெரியுங்களா? இது நம்ம என்ன காலம்னு சொல்றோம் அப்படின்னா, எங்க அப்பத்தா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க. கலிகாலம், கலிகாலம், கலிகாலம்னு. எனக்கு அப்பெல்லாம் புரியல நடுவரே. இப்போ புரிஞ்சுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வைரமுத்து அவர்களோட ஒரு அழகான வரிகளை கொண்டு சொல்றேன், கேளுங்க. கலிகாலம்னா என்னன்னு. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. ஆம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குது, பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து இப்போ குடும்பம் நடத்துது. டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், அட டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், தப்பு கிப்பு செஞ்சாலும் நியாயம் அப்படின்னு பணம் மட்டும் இருந்தா போதும், என் வாழ்க்கையோட எல்லாத்தையும் என் சாதகமா நான் மாத்திக்குவேன்னு சில பேரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஏஐ ஒண்ணே எனக்கு தெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நமக்கு சாதகமா சொல்லுங்க நடுவரே? அது மட்டும் இல்ல, நம்ம சைனால ஒரு பிரைமரி பள்ளியில மழலை குழந்தைகள் படிக்கும் ஒரு பள்ளியில ஒரு ஏஐய, அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு குழந்தைங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஏஐய நியமிச்சிருக்காங்களாம். இந்த ஏஐய கிளிப் மாதிரி குழந்தைங்களோட தலையில பொருத்திட்டா அந்த ஏஐ அந்த குழந்தைங்க அந்த பாடத்தை கவனிக்கிறாங்களா இல்லையான்னு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தகவலை அனுப்பி வச்சிருதான். நடுவரே, இது பள்ளிக்கூடமா பரிகார கூடமா நீங்களே சொல்லுங்க. ஒரு மழலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஏஐ இயந்திரமா இது? சொல்லுங்க. இத கேட்கும் போது நல்ல வேளை நம்ம படிக்கிற காலத்துல இந்த ஏஐ இல்லைங்கிற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. அப்படி மட்டும் இருந்திருந்தா எங்க அம்மாவும் அப்பாவும் அதிகமா பள்ளி அலுவலகத்துலதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட இது கூட விடுங்க. இந்த டெக்சாஸ் அப்படிங்கிற டெக்சாஸ்ல விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து செமண்டிக் டிகேடர் அப்படிங்கிற ஒரு ஏஐய கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அந்த ஏஐ என்ன பண்ணுதான், நம்ம போய் அந்த ஏஐ முன்னாடி உட்கார்ந்தோம்னா நம்மளோட மனசுல நம்ம நினைக்கிறத, நம்ம மூளை நினைக்கிறத எழுதி கொடுத்துருதான். நம்ம மனசோ எதை நினைக்கும் நமக்கே தெரியும். இப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளியே எழுதி கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்க தனிப்பட்ட உரிமைகள்லாம் எங்க நடுவரே போச்சு? நடுவரே, நானும் ஒரு ஏஐ மாதிரி தான். இந்த விஷயத்துல நானும் ஒரு ஏஐ மாதிரி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம எதிரணியில இருக்கிற தம்பியும் நம்ம தங்கச்சியும் பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. அவங்க மனசுல நினைக்கிறது எனக்கு கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க? இந்த அக்கா என்ன பூமரா இருக்கும் போல இருக்கு, ஏஐயோட பண்பாடெல்லாம் தெரியாம, ஏஐயோட பண்பாட தெரியாம ஏஐ பாதகம்னு பேசிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல நினைக்கிறது எனக்கே கேக்குது பாருங்களேன். அப்ப அந்த விதத்துல நானும் ஒரு ஏஐ தானே. தம்பி, நான் மட்டும் சொல்லல ஏஐ நமக்கு பாதகம்னு. இத கண்டுபிடிச்ச ஒரு 350 முக்கிய விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல்ல சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டுல ஒரு பெரும் நோய் தொற்று உருவாகும் இல்லையா, அதுக்கும் நியூக்ளியர் வார் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு நடத்தப்படுற போர்களுக்கு நம்ம அந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு நம்ம எப்படி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போமோ அதே போல இந்த ஏஐக்கும் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த 350 விஞ்ஞானிகளும். அது மட்டும் அவங்க சொல்லல, இந்த ஏஐனால மனித குலம் அழிவிற்கான பல விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத நான் சொல்லல. யார் சொன்னா? அது ஏஐ கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்க. தம்பி சொன்னாங்க, ஏஐ இருக்க காலத்துல நான் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தேன். ஏஐ இல்லாத காலகட்டத்திலும் நம்ம அப்துல் கலாம் போன்ற பல விஞ்ஞானிகள் விளக்கே இல்லாம தெருவிளக்குல படித்து கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கிறத நம்ம தம்பி எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நடுவரே, எனக்கும் ஒரு தம்பி இருக்காரு. அவரு ரொம்ப ஒரு சில காலமா ரொம்ப நேரமா நம்மளோட தொலைபேசியில உட்கார்ந்து ஏதோ சேட் பண்ணிட்டே இருக்காரு. நண்பரோட ஏதோ சேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் சரி தம்பி ஏதோ ஆள் செட் பண்ணிட்டாரு போல, ஏதோ சேட் பண்ணிட்டே இருக்காரு. நான் போய் சொன்னேன், தம்பி இது நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் செட் ஆகாதுப்பா, என்ன பண்றீங்க, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அக்காங்கிற பொறுப்புலதான் நடுவரே நான் கேட்டேன். அவரு சொன்னாரு, சே அப்படி எல்லாம் இல்ல, நான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. சரி, ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்குள்ள ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா எதையாவது? நோட்ஸ் இது ஷேர் பண்ணுவாங்க போல, எங்க அப்படின்னு சொல்லி மொபைல வாங்கினா தெரிஞ்சது. தம்பி அனுப்புறாரு, ஹாய் மச்சி. திரும்ப ரிப்ளை வருது, ஹாய் டியூட், எப்படி இருக்க?
யார்கிட்ட இருந்து? நம்ம ஏஐ ஐயா கிட்ட இருந்து ரிப்ளை வருது. ஹாய் டியூட், என்ன பண்ற? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் சொல்றாரு வெரி போர், வெரி சேட் அப்படின்னு இவர் மெசேஜ் பண்றாரு. அதுக்கு அந்த ஏஐ சொல்லுது, என்ன சேட்? சரி, உனக்கு பிடிச்ச மெர்சல் சாங் இல்ல மோனிகா சாங் எதையாவது வேணா நான் போட்டுட்டா, உன் மைண்ட நான் மாத்தட்டா அப்படின்னு அந்த ஏஐ கேக்குது. நடுவரே, எங்க காலத்துல எல்லாம் எங்க மைண்ட் சரியில்லைன்னா மச்சி அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி வந்து, என்ன உனக்கு மனசு சரியில்லையா, வா 2 தெரு தள்ளி இருக்கிற ஒரு டீ கடையில ஒரு 2 டீய போட்டோம்னா எல்லாம் சரியாயிரும்னு சொன்ன நட்பு எங்க? இல்ல என் மகளுக்கோ என் மகனுக்கோ இந்த சாப்பாட்டை செஞ்சு கொடுத்தா போதும்பா, அவன் என்ன மனசு இதா இருந்தாலும் சாப்பிட்டு சரியாயிடுவான்னு நினைச்ச எங்க அம்மா எங்க? இல்ல அந்த பிரச்சனைக்கு வழிகாட்டின என் தாய் தந்தை தான் எங்க? இதெல்லாம் விட்டுட்டு எந்த உணர்ச்சியும் இல்லாத ஏஐ பின்னாடி ஓடிட்டு இருக்காங்களே. நம்ம நண்பர்கள்னா அந்த பிரச்சனையும் தீர்த்து அந்த பிரச்சனைக்கான கவலைக்கும் தோள் கொடுத்து தோள் தட்டி வழிகாட்டிட்டு இருந்த நம்ம தாய் தந்தை நண்பர்கள்லாம் எங்க நடுவரை போனாங்க? சரி, இத பத்தி திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. எல்லாரும் நினைக்கிறீங்க ஏஐ பத்தியுமா திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு? சொல்றேன் கேளுங்க. நன்றாற்றல் உள்ளம் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றார் கடை, நண்பாற்றல் உள்ளம் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றார் கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவரோட இயல்பும் உள்ளத்தை பத்தியும் தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு நம்ம நன்மையே செஞ்சாலும் அது தீமையில தான் போய் முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஏஐ நம்மளை பத்தின பண்பும் தெரியாது, உணர்ச்சியும் இருக்காது. நம்மளை பத்தின எந்த ஒரு உள்ளத்தை பத்தி எதுவுமே தெரியாத ஏஐ நமக்கு எந்த விதத்துல சாதகமா பதில் சொல்ல போகுது? சொல்லுங்க நடுவரே நீங்களே. அதுவும் இப்படி இயந்திரங்களுக்கு நடுவுல உணர்ச்சி இல்லாத சோம்பேறித்தனமான தனிப்பட்ட உரிமைகள், வேலை வாய்ப்பு இதையெல்லாம் இழந்து ஏஐ பின்னாடி ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல செயற்கை நுண்ணறிவு சாதகம் எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு உண்மையாலுமே புரியல நடுவரே. அதுவும் நம்ம அருங்காட்சியகத்துல வைக்க வேண்டிய ஏஐய நமக்குள்ள விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற மூளைய அருங்காட்சியகத்துல எந்த பயன்பாடும் இல்லாம வைக்கிற நிலைமைக்கு முன்னேறிட்டு இருக்கிறங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் இதெல்லாம் யாருக்காக பேசுறேன்னு நினைக்கிறீங்க? மழலை மனம் மாறாம இருக்கிற குழந்தைகளுக்காக. இளம் வயதுல பல உணர்ச்சிகளோட எதோ பின்னாடியோ போக வேண்டிய நம்ம இளைஞர்கள் இப்படி ஏஐ பின்னாடி போயிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு மன கஷ்டத்துல இளைஞர்களுக்காக. இது கூட பரவாயில்ல, வயதான காலத்துல பேரம் பேத்தி கையை புடிச்சு ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல எனக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு ஏஐ கூடன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா நம்ம முதியோர்கள், அவர்களுக்காக. மக்களே, நீங்க ஏஐ பின்னாடி போங்க, போகாம போங்க. ஆனா இக்காலத்துல செயற்கை நுண்ணறிவுங்கிறது பாதகமே என்பதே என்னோட கருத்து. விழித்துக்கொள் தமிழா, விழித்துக்கொள், பிழைத்துக்கொள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா மோனிஷா அம்மா. மோனிஷா அம்மா அருமையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வைத்தீர்கள். மொத்தத்தையும் சொல்லிட்டீங்க. மனித குலம் அழிவிற்கு, மனித குலமே அழிஞ்சிடும், ஏஐ கண்டுபிடிச்சவங்க அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆணித்தனமா சொல்லிட்டீங்க. மனித குலம் அழிவிற்கு, மனித குலமே அழிஞ்சிடும், ஏஐ கண்டுபிடிச்சவங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். செல்வி சித்ரா சாதகமே என்ற அணியில் பேச வந்துள்ள இந்து பேச்சாளர் செல்வி சித்ரா. பாருங்கள் அம்மா. அம்மா இருக்கிறேன் அம்மா. அம்மா பேச தொடங்கலாமா? தொடங்குங்கள் அம்மா, கருத்துக்களை தாருங்கள் அம்மா. சரிங்கம்மா. கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாலியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே நீ வாலியவே. என் அன்னை தமிழையும் இங்கு கூடியிருக்கும் அவை அனைவரையும் வணங்கி என் கருத்தினை தொடங்குகிறேன். அம்மா, இன்று செயற்கை நுண்ணறிவு சாதகம் என்கிற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தலைப்பிலேயே பாருங்களேன், இன்றைய காலகட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இன்றைய காலகட்டம்னா என்ன நடுவர் அவர்களே? இப்ப இருக்கிற நிலவரப்படி செயற்கை சாதகம் நம்மளுக்கு நுண்ணறிவை அதாவது நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா என்பதுதான். இப்போ அந்த ஜெனரேஷன்ல எல்லாம் சொன்னாங்க நம்மளுக்கு செயற்கை நுண்ணறிவு அவ்வளவா தேவைப்படலைங்க. இப்ப மக்கள் தொகை பெருக பெருக நாடுகள் வளர வளர நம்மளுக்கு செயற்கை நுண்ணறிவு அதிகப்படியா தேவைப்படுது.
அதனால நம்மளுக்கு செயற்கை நுண்ணறிவு கண்டிப்பா சாதகமா தானே நடுவர் அவர்களே முடியும். அத போய் பாதகம்னு சொல்றாங்க. மோனிஷா சகோதரி அம்மா அவர்கள் கூறியிருந்தாங்க, ஏஐ கிட்ட ஹாய் மச்சான் என்ன பண்றேன்னு கேட்டா, அது நல்லா ஜாலியா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இருக்கிற ஜெனரேஷன்ல மக்கள் தொகை நெருக்கடியில அவங்கவங்க வேலைக்கு போறதுக்கே இங்க நேரம் இல்லாம இருக்காங்க. இந்த டைம்ல போய் நம்மகிட்ட ஒரு 2 நிமிஷம் நில்லு பேசு மச்சான், பேசுடா அப்படின்னு சொன்னா யாராவது பேசுவாங்களா நடுவர் அவர்களே? யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கும் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்ம்மா. இந்த டைம்ல கூட என்ட்ட 4 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே மொபைல்லயே இருக்கு. அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு இப்ப நான் லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, சரி ஏஐ இருக்கா? சரி எனக்கான ஆறுதல நான் அதுகிட்ட கேட்டுக்கிறேன். அது நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தானே நடுவர் அவர்களே இருக்கு. நம்ம நல்ல முறையா பயன்படுத்தினா அது நம்மளுக்கு நல்லத தரும். தீய முறையா பயன்படுத்தினா அது கண்டிப்பா தீமையா தான் இருக்கும். நாம ஏன் தீமைய தேடி போணும்? நம்மகிட்ட இருக்கிறத சாதகத்திலேயே வச்சுக்கிட்டு நல்லதா தானே இருக்கும். அதே மாரி ஆமா. இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு ஒரே டைம்ல ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணணும். ஒரு 4, 5 வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்கெல்லாம் போகும்போது நம்மளுக்கு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா, டக்குனு நம்ம ஏஐ கிட்ட கேட்டோம்னா, அது டக்குனு ஒரே செகண்ட்ல குடுத்துருதுங்க. அப்ப நம்மளுக்கு நேரமும் மிச்சம், செலவும் மிச்சம். எங்கேயும் போய் அலையவும் தேவையில்ல. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நாமளே எல்லாமே போட்டு, "எனக்கு இதெல்லாம் தெரியும்பா. இதுக்கு ஏத்த மாரி நீ ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி குடு." அப்படின்னு சொன்னா, ஒரே செகண்ட்ல ரெடி பண்ணி குடுத்தது. அப்ப அது நம்மளுக்கு சாதகம் தானே நடுவர் அவர்களே! ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்ன? நம்ம கிட்ட இருக்கிற செயல் திறமைகளை நம்பளால வெளிக்காட்ட முடியாத டைம்ல, அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுது. இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கவிதை நல்லா எழுத தெரியும். ஆனா, இது வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். இந்தந்த யாப்பு வரணும். இந்தந்த எழுத்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லணும். அப்ப அந்த ஏஐ வந்து என்ன பண்ணும்? நீங்க இதெல்லாம் கரெக்ட்டா எழுதியிருக்கீங்க. நீங்க இதெல்லாம் தப்பா எழுதியிருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும். இப்போ வந்து நாம இருக்கிற நேரத்துக்கு நம்ம ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்கணும்னா, அது செலவழிக்கும். நேரம் செலவழிக்கும். அவங்களுக்கு என்ன வொர்க் இருக்குமோ தெரியாது. நம்மளுக்கு என்ன வொர்க் இருக்குமோ தெரியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொலைபேசியிலேயே நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்துக்கலாம். அப்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு நன்மை தானேங்க தருது. அது எப்படி தீமைன்னு சொல்ல முடியும் நம்மளால சொல்லுங்க? மக்கள் தொகை வந்து இப்ப பெருக பெருக நாடு முன்னேற்றம் அடைய அடைய நம்மளுக்கு ஏஐ வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த காலகட்டத்துல இருக்கும்போது ஏஐ நம்மளுக்கு எப்பவுமே சாதகமா தான் இருக்கு. அதே மாரி இப்ப அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த அந்த அக்னி அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள்ல எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க கிட்ட அந்த நாலேட்ஜ் இல்லாம அவங்க எப்படிங்க அத கண்டுபிடிச்சிருப்பாங்க? அந்த அப்பல்லாம் இதுக்கு அதோட தேவை இருந்ததில்ல. எந்த ஒரு புரட்சியும் வந்ததில்ல. எந்த ஒரு இந்த மாரி எந்த சண்டையும் இல்ல. அதனால அந்த காலத்துல எதுவும் கண்டுபிடிக்கல. இந்த மாரி ஏஐயோட நிலவரம் வந்து அவங்களுக்கு தேவைப்படல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாருங்க, இப்ப இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட அவங்க அந்த தொழில்நுட்பம் இல்லன்னா, அவங்க எப்படி அவங்கள தன்ன தானே காப்பாத்திப்பாங்க? அதே மாரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏஐ அதாவது அதோட அறிவுத்திறன வச்சு தான் நம்மள வந்து நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு அப்ப சாதகமா தானே நடுவர் அவர்களே அமையுது. இந்த மாரி இன்னும் எக்கச்சக்கமான கருத்துக்கள் இருக்கு. நாம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே அந்த ஏஐ தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சாதகமா தான் இருக்குதே தவிர, பாதகமா இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. நாம பயன்படுத்திக்கிற விதம் ஒண்ணு இருக்கு இல்லீங்க. அத வச்சு பார்த்தோம்னா, அது கண்டிப்பா நம்மளுக்கு சாதகமா தான் அமையுது. நன்றி நடுவர் அவர்களே. அருமை தோழி, சித்ரா தோழி. அருமை. இனி இயந்திரங்களை நம்பிய காலம்தான் இனிமேல் காலம் இயந்திரங்களை நம்பிய காலம்தான் இனிமேல். ஏதோ வாய்ஸ் இனிமேலுக்கு இயந்திரங்களை நம்பிய காலம் தான் போயிட்டு இருக்குது. இனிமேலுக்கு காலம் அப்படிதான் போயிட்டு இருக்குதுமா. நீங்க வந்து ஆணித்தனமா சொல்லிட்டீங்க. இன்றைய காலகட்டம் வந்து செயற்கை நுண்ணறிவு சாதகம்னு ஆணித்தனமா சொல்லிட்டீங்க. அருமையா உங்க கருத்துக்களை வச்சுட்டீங்க. இனிமேலுக்கு இயந்திரம் காலம் தான் நீங்க சொன்ன மாதிரி. இது நம் காலம் இயந்திரம் காலம். சரி, அடுத்தவங்க வாங்கம்மா பேச்சாளர், அன்பு பேச்சாளர் அடுத்தவங்க வாருங்கள் அம்மா. செல்வன், நற்றமிழ், நரேந்திரன், பாதகமே என்ற அணியில் பேசுவதற்கு வாருங்கள். வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. மூவேந்தர் ஆண்ட தென்னாடு, முத்தமிழ் வளர்த்த தமிழ்நாடு, நதிகள் கொஞ்சம் எழிலோடு வீரம் விளைந்த தமிழ்நாடு, சிலம்பம், சிற்பம், நடனம், ஓவியம், கணிதம், வணிகம் என்று 6 கற்று தேர்ந்தான் ஆதி முன்னோர் வழியோடு, அன்பு, கருணை, இரக்கம் வலியும் விழியோடு, தொல்காப்பியமும் கம்பன் காப்பியமும் நூலோடு, தமிழன் என்ற மெடுக்கோடு வாழ்வோம் என்றும் மகிழ்வோடு,
காணொளியை காணுகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாகை தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் இந்த நற்றமிழன் நரேந்திரன் சார்பாகவும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு தலைப்பு செயற்கை நுண்ணறிவு சாதகமா பாதகமாக என்பதுதான். என்னுடைய முன்னுரையிலே தெரிந்திருக்கும் செயற்கை நுண்ணறிவு இல்லாத காலகட்டத்தில் நம் தமிழர்களும் தமிழர்களுடைய வரலாறும் அறிவியலும் அன்பும் பண்பும் என்று இல்லாத காலக்கவும் எடுக்கோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்று அறிவியல் ஆராய்ச்சி விளக்குது. அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு இல்லாத காலகட்டத்திலும் நம் தமிழர்கள் மிக சிறப்பாக தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் ஐயன் வள்ளுவன் உரைக்கிறார், நஞ்சாற்றிலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றுக்கடை. இதற்கு மற்றொரு பொருளும் உரைக்கிறார்கள் ஆய்வு கலைஞர்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு நுட்பமான கருவியை திறன் இல்லாதவர்கள் கையாளும் போது அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக அதனுடைய அறிவு திறன் இல்லாமதான் பயன்படுத்த முடியும். ஆக ஒரு ஏஐ போன்ற ஏதோ ஒரு செயலியை பயன்படுத்துபவர்கள் அதனுடன் ஒரு அறிவுத்திறன் செயல்படுத்தாமல் பயன்படுத்தும் போது அதுக்கு மாற்றாக இல்லை என்றால் அதற்கு தவறான செயல்முறைகள் தான் அதை பயன்படுத்துவார்கள். அதனால்தான் எங்கள் அணியினர் செயற்கை நுண்ணறிவு பாதகம் பாதகம் என்று கரகோஷம் போடுகிறார்கள். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி செய்த 350 மில்லியன், அதாவது 300 மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுகிறது என்றும் 350 ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்துதான் செயற்கை நுண்ணறிவு ஒரு பேண்டமிக், அதாவது ஒரு நியூக்ளியர் வார், ஒரு பெரிய டிசாஸ்டர் வரப்போகுது என்றும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து முடிவில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக செயற்கை நுண்ணறிவு எந்த அளவிற்கு நம் ஒவ்வொருவருக்கும் பாதகத்தை ஏற்படும் என்று சற்று சிந்திக்க வேண்டும். மனிதனுக்குள் இருக்கும் மனித நேயத்தையும் மனித சிந்தனையையும் உள்ளுணர்வையும் சற்று தள்ளிதான் போட வைக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு. ஏனென்றால் தனக்குள் எழும்பும் சோதனைகளையும் செயல்களையும், தனக்குள் ஏற்படும் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி எல்லாவற்றையுமே சக மனிதர்களுடன் கலந்தறிதாடைய அடுத்து ஏதோ ஒரு செயலிடம், உணர்வே இல்லாத ஒரு செயலிடம் வெளிப்படுத்துவது சற்று முட்டாள்தனம் என்றுதான் நாம் எண்ண வேண்டும். ஏனென்றால் உணர்வு பூர்வமாக ஒருவிடம் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய உணர்ச்சிகள் என்று மற்றவர்களுக்கு தெரியும், நாம் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியும். ஆக செயற்கை நுண்ணறிவு என்னை பொறுத்தவரை இன்றைக்கு பல இளைஞர்களுக்கும் பாதகமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த ஏஐ நேரடியாக நம்மால் கலந்துரையாட முடியாது, நேரடியாக ஆலோசனையும் செயல்பட முடியாது. ஏதோ ஒரு தரவுகளை வைத்துதான் அதை நாம் செயல்படுத்துது என்றால் அதை வைத்து முழுமையாக நம்மால் எந்த ஒரு தீர்வும் நம்மால் எடுக்க முடியாது. இன்றைக்கு ஒடிசாவில் ஓடிவி என்ற தொலைக்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு செய்தியாளர் வாசிப்பாளராக லிசா என்ற ஒரு பெண் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கியுள்ளார்கள். இது மனித குலத்தில் மிகப்பெரிய தீங்கு. ஏனென்றால் பல திறமையால் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்களை ஏஐயிடம் கொடுத்து விடுகிறார்கள். அவைகளும் அதை பூர்த்தி செய்கிறது என்றால் இன்றைய காலகட்டத்திலும் எதிர்காலத்திலும் திறமைகளுக்கும் கனவுகளுக்கும் கலைகளுக்கும் அறிவுகளுக்கும் இடமும் மரியாதை இல்லாமதான் போகிறது நடுவர் அவர்களே. ஆக செயற்கை நுண்ணறிவு இந்த தரணியே ஆளப் போகிறது என்று நினைத்தால் நெஞ்சை பதறத்தான் வைக்கிறது. இன்றைக்கு புகைப்படம் மாற்றுவது, அதாவது போட்டோ மார்பாலஜி, அனுமதியின்றி சுயவரவங்களை திரடுவது என்று பல செயலிகளை தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறது. சில்ட்ரன் லெட்ஸ் ஐகோ, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறத விட அந்த சாட்ஜிபிடி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. பட் அது உங்களுக்கு சுய சிந்தனையை வெளிப்படுத்துவதும் கிடையாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு சிந்திக்க வேண்டிய செயலையும் உருவாக்க போறது இல்லை. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது அப்படின்னா அதுக்கான சிந்தனைகளையும் செயல்களையும் அவர்கள் ரொம்ப ஆர்வமாகவும் செய்யறது கிடையாது, அதற்கான ஈடுபாடுகளையும் அவர்கள் கொண்டு வருவது கிடையாது. ஆக செயற்கை நுண்ணறிவு ஒரு பாதகமாகத்தான் இன்றைக்கு எல்லாரிடம் இருக்கிறது. இன்னொன்னு ஸ்ப்ரெட்டிங் ஃபேக் நியூஸ். இப்போ ஒரு ஏஐ மூலமா ஒரு ஃபேக்கான வீடியோவை கிரியேட் பண்ணி வார் நடக்காத இடத்துல வார் நடக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அபவுட் இந்த சிலிண்டர், பெட்ரோலியம் கேஸ் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த ஒரு ஏஐ வீடியோ கிரியேஷன் ரொம்ப மிகப்பெரிய பாதகமாக தான் இருக்கிறது. அப்புறம் இந்த மெடிசினல் கைடன்ஸ், ரொம்ப மிக தவறான மெடிசினல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் அப்படின்னு கேட்டாலும் உடனே நமக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்னா யூ ஹேவ் டு கேன்சர், வெரி டிசீஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒரு நெகட்டிவிட்டியா கிரியேட் பண்ணுது, நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குறதுன்னு செயற்கை நுண்ணறிவு தான்.
அப்புறம் பல வேலை வாய்ப்பு இழப்புகளையுமே இது எடுத்துக்கிட்டு இருக்குது. ஐடி போன்ற பல நிறுவனங்களில் வேலை இழப்புகளை ஏற்படுத்தி பல இளைஞர்களுக்கும், லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் உலகம் முழுவதும் வேலை இழப்பை ஏற்படுத்துவது இந்த செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவை உருவாக்கியவர்களையே இன்று அழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த செயற்கை நுண்ணறிவு வேண்டுமா என்று எதிரணியினரும் நடுவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும். எந்திரன் படத்துல வர்ற மாதிரி நம்மளையும் ஆட்டி படைக்க போகிறது என்று சற்று நினைச்சுதான் எல்லாரும் பார்க்கணும். ஏயிடம் மனிதர்கள் அடிமைப்பட போகிறார்கள் என்று அனைவரும் சற்று சிந்திக்க தான் வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, சகுந்தலான்னு ஒரு மேக்ஸ் சயின்டிஸ்ட் அவங்களோட 33 கம்ப்யூட்டரை வந்து கம்பேர் பண்ணி ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் கொடுக்குறாங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த மேக்ஸ் கால்குலேஷன் 33 கம்ப்யூட்டர் கம்பேர் பண்றப்ப சகுந்தலா என்ற ஒரு பெண் அவங்க ஒரு மனித மூளை தான் முதலாவதாக அதற்கு தீர்வு வெளிப்படுத்துக என்று சமூக ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்துறாங்க ஒரு கருத்து. அப்படின்னா மனிதனுடைய மூளையின் வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அன்றைய காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தாமல் பயன்படுத்தாமல் அதை தவறான வழிகளில் மிக சுருக்கமாக கொண்டு போகிறார்கள். சகோதரர் சொன்னார் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும். எதற்கு நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்று சில இருக்கிறது. அதை வந்து நாம் எதற்கு செயல்படுத்த வேண்டுமோ அதற்கு முழுமையாக நாம் செயல்படுத்தினால் மட்டும்தான் அதற்கான தீர்வுகளும் அதற்கான பயன்களும் நமக்கு கிடைக்கும். ஆக நேரம் செலவிட வேண்டும். எதற்கும் சரியாக இருக்கும் அதற்கு மட்டும்தான் சரியாக செயல்படுத்த வேண்டும். பிகாஸ் இப்ப நம்ம மின்சாரம் அப்படின்ற கொண்டு வந்தப்ப யாருமே அதை எதிர்த்து போராடல. ஏன்னா மின்சாரம் பல வகைகள் நமக்கு தேவைப்பட்டது. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்த உடனே நிறைய பேர் அதை எதிர்த்து போராடுறாங்க, நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டாவும் இருக்காங்க. சோ ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாருமே சற்று ஆலோசிக்கணும். அதற்காக தான் இது மாதிரி கருத்தரங்கம், பட்டிமன்றம், பல பேச்சுகளை உருவாக்குற மூலமா தான் அதுக்கான ஒரு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு மேட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு குழந்தை மேக்ஸ்லயோ சப்ஜெக்ட்லயோ மார்க் கம்மியா வாங்குறான் அப்படின்னா அவன் பேரண்ட் போய் அவன் கேட்கிறான். இது உண்மை சம்பவம் நம்ம நடுவர்களே. பேரண்ட் கேட்டா எந்த ஒரு பெற்றோர் இருந்தாலும் கோவப்படுவாங்க. அந்த கோவப்பட்டனால அந்த பையன் யார்கிட்ட எதுவும் பேச தெரியாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றது ஏஐ சாட்ஜிபிடி கேட்கிறான். அது நமக்கு சாதகமாக தன்னை அந்த குழந்தை தற்கொலைக்கு உள்ளாக்கும் வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வுபூர்வமா எடுத்து சொல்லி இருக்குது. எந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம், எப்படி எல்லாம் நமக்கு சாதகமாக தான் பேசுவதை தவிர எது சரி தவறு என்று பிரித்து பேசுவதோ அதுக்கு சுத்தமான உணர்வுபூர்வமான உணர்ச்சி கிடையாதம்மா. இன்னொன்னு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு சண்டைகள் வந்தாலும் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சாட்சிட்டை கேட்டாலும் அது டிவோர்ஸ் இல்லை அவங்களை பிரித்து செல்றவர்களுக்கு தான் கொண்டு செல்லுது. ஒரு துளி பால்ல விஷம் கலந்தாலும் விஷம்தான் அம்மா. ஏயால சுய சிந்தனை, திறமை, அறிவு, ஆற்றல், மகிழ்ச்சி, இன்பம், அனுபவம் இவை எல்லாத்தையும் நாம தொலைத்துட்டோம். இதை அழிக்க வேண்டும், இல்லை என்றால் சரியாக பயன்படுத்த வேண்டும். இவை இரண்டுமே இல்லாமல் சமூகத்தில் பெரிய சவாலாக தான் மாறிவிடும். ஒரு மனிதனின் முதல் கடமை சுயமரியாதையை சிந்திப்பது, சுயமாகவும் சிந்திப்பது. பகுத்தறிவு சிந்தனையோடு சுயமாக சிந்தித்து சாதனை படைக்க வாருங்கள். நன்றி, வணக்கம். அருமை தம்பி, அருமையா பேசுனீங்க. அதாவது அந்த காலத்துல வாழ்ந்தவங்களாம் ஏஐ தொழில்நுட்பம் அது இல்லாமையே மெடுக்கோடு வாழ்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம எப்போதுமே நம்ம உணர்ச்சியா உணவு பூர்வமாக வெளிப்படுத்தணும், அதுதான் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்ம ஃபேக் நியூஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அதை மாதிரி பண்ணி அது மாதிரிலாம் செஞ்சு இந்த பாதகமா வந்துடுது, பாதகம் தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து பாதகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து எல்லா நேரத்தை ஒரு பக்கம் மிச்சப்படுத்தும். இருந்தாலும் இது வந்து நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா இது வந்து பாதகமேன்னு ஆணித்தனமா சொல்லியிருக்கீங்க. இப்ப எந்திரன் படத்துல வர்றது வந்து அந்த எந்திரன் படத்துல காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த படத்துல காட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜியா காமிக்கிறாங்க. அதெல்லாம் உதாரணம் காட்டி சொல்லியிருக்கீங்க. இப்ப என்னன்னா நம்ம வந்து எல்லா இதுலயும் நம்ம நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். இப்ப செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வந்து நம்ம வந்து இப்ப ஓட்டுநர் இல்லாம கார் தொழிற்சாலை வந்துட்டு இருக்கு, மருத்துவத்துறை வந்துட்டு இருக்கு, வங்கிகள்ல, கல்வித்துறையில அந்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள் வந்து எல்லாத்துலயும் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப மேலாண்மை துறையில, செய்தித்துறையில, நீதித்துறையில, தகவல் தொழில்நுட்பத்துறையில, விஞ்ஞானத்துறையில, பொறியியல் துறையில, சமூக வலைத்தளம், கூகுள், மொழியியல் துறை, வேளாண்மை துறை, ஆட்டோமொபைல்ல, ஆசிரியர் வேலையில, வீடியோவில்,
விளையாட்டுக்கள்ல அது மாதிரி பல்வேறு வளர்ச்சி துறையிலும் முக்கிய பங்கு தான் வந்துட்டு இருக்குது இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்தை வச்சு நாம வகுப்பறையில கற்றல் முறையை நாம மேம்படுத்திட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த கணினி வழிகாட்டுதலாலையும் நாம கணினி வழிகாட்டுதல் மூலமா கற்கும் அளவிற்கு நம்ம செயற்கை நுண்ணறிவு வந்து வலுப்பெற்று வருகிறது தான் சொல்லணும். வலுப்பெற்றுட்டு தான் வருது. ஆனாலும் இப்ப பாடத்திட்டம்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? நம்ம வந்து பாடத்திட்டம் தயாரிக்கிற இடத்துலயும் நம்ம செயற்கை நுண்ணறிவு, கல்வித்துறையிலயும் எல்லாத்துலயும் நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு ரொம்ப வந்துட்டு தான் இருக்கு. அதனால வகுப்பறையிலயும் கற்றல் முறையில செயற்கை நுண்ணறிவு எல்லாத்துலயும் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம நேச்சுரலா பாத்தீங்கன்னா இயல்பா மனித ஆசிரியர்களிடம் வந்து கற்கின்ற முறை போயிடுச்சு. போய் இனிமேலுக்கு வரும் காலங்கள்ல வந்து செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் மூலமே மாணவர்கள் வகுப்பறையில பாடம் கற்க போறாங்க. ஆனாலும் மாணவர்களின் கற்றல் வந்து திறனை அறிஞ்சு அதற்கு தகுந்தவாறு ஆசிரியர்கள் போல இயந்திர கருவிகளே நம்ம பாடங்களை போதிச்சு கல்விசார் செயற்கை நுண்ணறிவினுடைய அடிப்படையாகும். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவை வந்து வளர்ச்சியினை நாம அறியதான் போறோம். இத்துடன் இதுல வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதனால சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. பட்டிமன்றத்தில் பேச அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தமிழ் சங்கத்திற்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்திய மஞ்சுளா அம்மாவுக்கு மிக்க நன்றி. அது போக 2 அணியில இருந்தும் வீரர்கள் போன்ற களம் வந்து மிகவும் சிறப்பாக அனைவரையும் உற்சாகப்படுத்தி பேசினீர்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்களது வாகை தமிழ்ச்சங்கம் சார்பாக மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் விடை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி.